தெர்மல் பவர் பிளான்ட்டோடைய ஒர்க்கிங் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ இது பேசிக் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா, பாய்லரில் வாட்டர் ஸ்டீம் பண்ணுறோம். அந்த ஸ்டீமை யூஸ் பண்ணி டர்பைன் பிளேடை ரன் பண்ணி வச்சு கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் அதோட பேசிக் பிரின்சிபல். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து வாட்டரை வந்து நம்ம ஸ்டீமாக சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நமக்கு பார்த்திங்கன்னா ஃபுயில் தேவை. இந்த ஃபுயிலை எரித்து தான் நம்ம வந்து வாட்டரை வந்து ஸ்டீமாக மாற்ற முடியும். ஸோ இதில் ஃபுயில் ஆட்டு தெர்மல் பவர் பிளான்ட்டில் ஃபுயில் ஆட்டு கோலை வந்து எடுத்துருக்குறோம். ஸோ வந்து நமக்கு இப்போ கோல் தேவை. ஸோ அந்த கோல் வந்து அன்லோடிங் பண்ணுறோம். ஸோ அன்லோடிங்னா கோல் ஷிப்லேயோ இல்லை லாரிலேயோ வரும். ஸோ அதை நம்ம அன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். கிரெயின் மூலமாக அன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அன்லோட் பண்ண கோல் பார்த்திங்கன்னா ப்ரிப்பரேஷன் பண்ணணும். ஸோ ப்ரிப்பரேஷன் என்னென்னா, கோலில் அயன் பார்ட்டிகள் இருக்கும். ஸோ அந்த அயன் பார்ட்டிகள் கன்வேயரை வந்து டேமேஜ் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த அயன் பார்ட்டிகளை கோல்லேருந்து பிரித்து எடுக்கணும். ஸோ கோல் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பீஸாக இருக்கும். ஸோ அது வந்து பாய்லருக்குள்ளே போகும்போது சரியாக எரியாமல் இருக்கலாம். ஸோ அந்த பெரிய பெரிய பீஸை சின்ன சின்ன பீஸாக மாற்றணும். ஸோ அதுவும் செய்யணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோலில் வாட்டர் வேப்பர் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த வாட்டர் வேப்பர் மிக்ஸ் ஆகிருக்கும்போது பாய்லரில் சரியாக கம்பஷன் ஆகாது, எரியாது. ஸோ அந்த வாட்டர் வேப்பர் எடுக்கிறதுக்கு ட்ரையிங் ப்ராசஸ் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் கோல் ப்ரிப்பரேஷன் வந்து நடக்கும். ஸோ அந்த ப்ரிப்பேர் ஆன கோல் பார்த்திங்கன்னா கோல் ஸ்டோரேஜ் வருது. ஸோ இந்த கோல் ஸ்டோரேஜ்னால் பாய்லர்கிட்டே நம்ம வந்து ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி வச்சுருப்போம். ஸோ அந்த கோல் ஸ்டோரேஜ் வரும். ஸோ அந்த மாதிரி நியரில் ஸ்டோரேஜ் வைக்கும்போது பாய்லருக்கு ஈஸியாக எடுத்து கொண்டு போகலாம். ஸோ கோல் ஸ்டோரேஜிலேருந்து இன்பிளான் ஹேண்ட்லிங் வருது. ஸோ இன்பிளான் ஹேண்ட்லிங்னா பாய்லருக்கு கோல் வந்து நம்ம சப்ளை பண்ணுறோம். ஸோ கன்வேயர் மூலமாகவோ கிரெயின் மூலமாகவோ நம்ம வந்து டைரெக்டாக வந்து பாய்லருக்கு வந்து சப்ளை பண்ணுறோம். ஸோ உங்கள் பாய்லருக்கு கோல் வருது. ஸோ உங்கள் பாய்லரில் பார்த்திங்கன்னா கோல் இல்லாமல் வந்து எரியும், கம்பஷன் ஆகும். ஸோ அந்த மாதிரி எரியும் போது நமக்கு ஆஷ் உருவாகும். ஸோ அந்த ஆஷ் பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம வெளியே எடுக்கணும். ஸோ அது வந்து ஆஷ் ஹேண்ட்லிங் மூலமாக வந்து வெளியே எடுக்கிறோம். ஸோ வெளியே எடுத்து ஆஷை பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஃபுயில் எரிகிறதுனால நமக்கு வாட்டர் இல்லாமல் ஸ்டீமாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அந்த கன்வெர்ட் ஆன ஸ்டீம் பார்த்திங்கன்னா சூப்பர் ஹீட்டரில் போகுது. ஸோ இதில் உருவாகக்கூடிய ஸ்டீம் ஹை ஹீட்டில் இருக்காது, வெட் ஸ்டீமில் தான் இருக்கும். அதாவது அதுலேயுமே வந்து கொஞ்சம் வாட்டர் பார்ட்டிகள் மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வாட்டர் பார்ட்டிகள் மிக்ஸ் ஆகிருக்கிற ஸ்டீம் வந்து நம்ம டர்பைனுக்குள்ளே அனுப்பும்போது டர்பைன் பிளேட்டை வந்து அந்தளவுக்கு ஸ்பீடாக ரன் பண்ணிக்கிட்டது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டர் வந்து டர்பைன் பிளேட்டில் படும்போது கரோஷன் ஏற்படுறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த வெட் ஸ்டீமை சூப்பர் ஹீட்டர் ஸ்டீமை மாற்றணும். ஸோ அதுக்காக சூப்பர் ஹீட்டர் யூஸ் பண்ணுறோம். சூப்பர் ஹீட்டர் யூஸ் பண்ணி மாற்றினா சூப்பர் ஹீட்டர் ஸ்டீம் வந்து டர்பைன் பிளேட்டை வந்து ரன் பண்ண வைக்குது. ஆல்ரெடி டர்பைனும் ஜென்ரேட்டரும் கப்ளிங் மூலமாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் டர்பைன் பிளேட் சுற்றும் போது கப்ளிங் மூலமாக ஜெனரேட்டரும் சுற்றும். ஸோ இந்த மாதிரி ஜெனரேட்டர் சுற்றினால கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அந்த கரண்ட் வந்து டிரான்ஸ்மிஷன் டவர் மூலமாக நம்ம வந்து கமர்ஷியலுக்கு வந்து சென்ட் பண்ணுறோம். ஸோ இதில் டர்பைன் பிளேட்டை சுற்ற வச்ச பிறகு மிஞ்சி இருக்க ஸ்டீம் பார்த்திங்கன்னா கண்டென்சருக்குள்ளே போகுது. ஸோ கண்டென்சர் என்ன பண்ணுன்னா ஸ்டீமை வாட்டரை வந்து சேஞ்ச் பண்ணும். ஸோ அது எப்படி சேஞ்ச் பண்ணுதுன்னா, கண்டென்சருக்குள்ளே கூலிங் வாட்டர் சப்ளை வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த கூலிங் வாட்டரில் ஸ்டீம் படும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸோ அதுவும் வாட்டராக மாறிடும். ஸோ வாட்டராக மாறின ஸ்டீம் பார்த்திங்கன்னா பம்ப் மூலமாக எக்னோமிஸில் கொடுக்குறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா கண்டென்சர்லேருந்து வர ஸ்டீமை வந்து மறுபடியும் டைரெக்டாகவே ஸ்டீம் பிளேடை ரன் பண்ண ஸ்டீம் வந்து டர்பைனை ரன் பண்ண வைக்கலன்னா ஸோ அது வந்து பாசிபிள் கிடையாது. ஏன்னா இதில் வந்து வரக்கூடிய ஸ்டீம் பார்த்திங்கன்னா வெட் ஸ்டீமாக வரும். ஸோ அதனால டைரெக்டாக வந்து நம்ம வந்து கொடுக்கல, மறுபடியும் வாட்டரை சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஏன் வாட்டரை சேஞ்ச் பண்ணாமல் ஸ்டீம் மறுபடியும் பாய்லருக்கு கொடுக்கலாம். ஸோ ஏன் அந்த மாதிரி பண்ணாமல் வந்து வாட்டரை சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ வாட்டர் வந்து ஸ்டீமை விட அதிகமாக ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி வாட்டரை சேஞ்ச் பண்ணும்போது மறுபடியும் நம்ம பாய்லருக்கு வந்து நம்ம அந்த வாட்டர் கொடுத்தாச்சுன்னா ஹீட்டை அதிகமாக அப்சர்வ் பண்ணும். ஸோ அதனால் வாட்டரை சேஞ்ச் பண்ணுறோம் கண்டென்சர் மூலமாக. ஸோ சேஞ்ச் பண்ண வாட்டர் பார்த்திங்கன்னா பம்புக்குள்ளே போகுது. பம்பு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் பண்ணி வாட்டரை எக்னோமைசருக்குள்ளே அனுப்புது. ஸோ ஏன் இதில் பம்பு யூஸ் பண்ணுறோம்னா அதிக ப்ரெஷரைஸில் வாட்டர் கொடுக்கும்போது
ஸோ அது அதிக ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணும். ஸோ அதனால் பம்ப் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எக்னாமிசரில் வாட்டர் வந்து இன்னும் அதிக ஹீட் ஆகுது. ஸோ இதனால் ஹாட் வாட்டராக மாறும். ஸோ ஏன் இதில் எக்னாமிசர் யூஸ் பண்ணுறோன்னா, பாய்லருக்கு நம்ம வாட்டர் அனுப்பும் முன்னாடி இன்னும் வாட்டர் வந்து ஹாட் வாட்டர் மாற்றியாச்சுன்னா பாய்லரில் வாட்டர் ஸ்டீமாக மாற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால இங்கே எக்னாமிசர் யூஸ் பண்ணுறோம். ஸோ எக்னாமிசருக்கு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவும் நமக்கு வந்து ஒருவேளை வாட்டர் கம்மியாகும் போது எக்ஸ்ட்ரா வந்து ஃபீடு வாட்டர் ப்ராசஸ் மூலமாக வந்து எக்ஸ்ட்ரா வாட்டர் நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த ஹாட் வாட்டர் மறுபடியும் பாய்லருக்குள்ளே போகுது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கோல் வந்து எரிய வைக்கும்போது அதில் இருந்து புகை உருவாகும். ஸோ அது வந்து ஃப்ளூ கேஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஃப்ளூ கேஸ் பார்த்திங்கன்னா அதை சிம்னி மூலமாக அட்மாஸ்பியரில் அனுப்புகிறோம். ஸோ அது ஃபஸ்ட் எங்கே போகுதுன்னா சூப்பர் ஹீட்டருக்குள்ளே போகுது. ஸோ சூப்பர் ஹீட்டர்லேருந்து எக்னாமிசர் வருது. அதுக்கப்புறமா ஏர் ஃப்ரீ ஹீட்டர் மூலமாக சிம்னிக்குள்ளே போய் அட்மாஸ்பியர் போகுது. ஸோ இந்த ஃப்ளூ கேஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஹீட்டாக இருக்கும். ஸோ அதை ஃபஸ்ட்டு வந்து சூப்பர் ஹீட்டருக்கு அனுப்புகிறாங்க. ஸோ இந்த மாதிரி சூப்பர் ஹீட்டரில் அனுப்பும்போது இந்த வெட் ஸ்டீம் பார்த்திங்கன்னா ஈஸியாகவே ஃப்ளூ கேஸில் இருந்து ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணி சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமாக மாறும். ஸோ ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஃப்ளூ கேஸ் எக்னாமிசரில் வருது. ஸோ ஆல்ரெடி ஃப்ளூ கேஸ்லேருந்து ஸ்டீம் வந்து ஹீட் அப்சர்வ் பண்ண பிறகு ஃப்ளூ கேஸோட ஹீட் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ ரெண்டாவது எக்னாமிசரில் வாட்டரை ஈஸியாக சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ எக்னாமிசர்லேயும் வாட்டர் வந்து ஹீட் அப்சர்வ் பண்ணிட்டுனா மூணாவது ஏர் ப்ரீஹீட்டரில் போகுது. ஸோ இங்கே ஃப்ளூ கேஸோட ஹீட்டு வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். ஸோ இதில் வந்து ஏரையும் வந்து நம்ம வந்து ஹீட் பண்ணுறோம் ஏர் ப்ரீஹீட் மூலமாக. ஸோ இந்த ஏரை வந்து நம்ம ஹீட் பண்ணி உள்ள அனுப்புறதுனால பாய்லர் அனுப்புறதுனால கம்பஷன் இன்னும் நல்லா நடக்கும். ஸோ அதனால் ஏரை ஹீட் பண்ணி பாய்லர் அனுப்புகிறோம். ஸோ இதில் வந்து இந்த ஏரை வந்து சென்ட் பண்ணுறதுக்காக எஃப்டி ஃபேன் யூஸ் பண்ணுறோம். அதாவது ஃபோர்ஸ் ட்ராக் ஃபேன். ஏரை ஃபோர்ஸ் பண்ணி ஏர் ப்ரீஹீட்டில் அனுப்பும். ஸோ அதுதான் இந்த ஃபேனோட ஒர்க்கு. ஸோ இங்கே வரக்கூடிய ஃப்ளூ கேஸ் பார்த்திங்கன்னா அதோட டஸ்ட்டெல்லாம் கலெக்ட் பண்ணி இன்டியூஸ் டாக் மூலமாக அதை உறிஞ்சி சிம்னி மூலமாக வெளியே அனுப்பும். ஸோ இதுதான் தெர்மல் பவர் பிளான்ட்டோட ஒர்க்கிங் டீட்டெயில்ஸ்.